Now subdivision 3, இந்த மூணு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்கு. 3x plus 3y minus z is equal to 11. 2x minus y plus 2z is equal to 9. 4x plus 3y plus 2z is equal to 25. We have to solve these three equations by using Cramer's rule. ஏற்கனவே ரெண்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இது தேர்ட் சப்டிவிஷன். இப்போ ஃபஸ்ட்டு டெல்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெல்டா வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸினுடைய டிட்டர்மினன்ட். ஃபஸ்ட்டு ரோவில் 3 3 minus 1, செகண்ட் ரோவில் 2 minus 1 2, 2 minus 1 2, தேர்ட் ரோவில் 4 3 2, 4 3 2. இந்த டிட்டர்மினண்ட்டை இவாலுவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 into இந்த 3 into this row, this column we will have to neglect or forget. Then 2 into minus 1 minus 2 minus 6, multiply these two minus 6, multiply these two 6, but you will have to put minus of that, so minus 6. So 3 into minus 2 minus 6. அப்புறம் மைனஸ் 3, இது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம், ஸோ மைனஸ் வந்துடும். minus 3 into, forget about this row and this column, 2 into 2 4, 2 into 4 minus 8, 4 minus 8. Then minus 1 into this row, this column, you forget, 6 minus of minus 4 plus 4. So minus 1 into 6 plus 4. So when you simplify this, you will get minus 24. This is again minus 4, 4 minus 8 minus 4 into minus 3 plus 12, 10 into minus 1 minus 10. So இதை simplify பண்ணணும். minus 24 plus 12 என்ன வரும்? minus 12 minus 10 minus 22. அப்புறம் delta subscript x, delta sub x. இது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுனா, முதல்ல உள்ள காலம், ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பை த கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 11 9 25. இந்த ரெண்டு காலமும் அப்படியே இங்கே எழுதிட வேண்டியது. இதுதான் டெல்டா சப் எக்ஸ். ஓகே, நவ் யூ இவாலுவேட் திஸ் டிட்டர்மினன்ட். 11 into minus 2 minus 6 minus 3 into இந்த ரோ இந்த காலம் ஆட் பண்ணிங்கன்னா 18 minus 25, 18 minus 50. அப்புறம் minus 1 into இந்த ரோ இந்த காலம் ஆட் பண்ணிங்கன்னா 27 plus 25. ஓகேவா? ஸோ இது அப்படியே நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் minus 88 ஃபார் த ஃபஸ்ட் டேர்ம். எப்படின்னா minus 8 into 11 minus 88. இது minus 32 into minus 3 plus 96. இது எப்படி வேல்யூட் பண்ணுவீங்க? 27 plus 25 52 minus 1 minus 52. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா minus 44. டெல்டா ஒய், இதில் செகண்ட் காலம் இதே தான், செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பை த கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் காலம் அதே மாதிரி வரும். 3 2 4 minus 1 2 2. Second column matram replaced by the constants 11 9 25. You evaluate this determinant. 3 into, forget about this row, this column, 18 minus 50 minus 11 into, forget about this row and this column, 4 minus 8 minus 1 into இந்த ரோவும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இதில் evaluate பண்ணணும். 50 minus 36. ஓகே, இதை சிம்பிளை பண்ணிங்கனாக்கா என்ன வரும்? minus 32 into 3 minus 96 minus 4 into minus 11 plus 44 plus 14 into minus 1 minus 14. சிம்பிளை பண்ணிங்கன்னா minus 66. டெல்டா z, இதில் தேர்ட் காலமில் கான்ஸ்டன்ட்ஸ் போட வேண்டியது, மற்ற ரெண்டு காலமும் அப்படியே வந்துடும். இப்போ evaluate this delta z. 3 into, ஓகே, இந்த ரோவும் இந்த காலமையும் விட்டுடுங்க. minus 25 minus 27. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதாவது minus 3 into ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஸோ இந்த ரோ இந்த காலம்
50 minus 36. அப்புறம் plus 11 into this row, this column ஓட்டுருங்க. 6 plus 4. So 10. இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா minus 156 minus 42 plus 110 வரும். So this again on simplification will give you minus 88. இப்போது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட் வரைக்கும் முடிஞ்சுது. அப்புறம் அப்ளை Cramer's rule. According to that, x is delta x by delta. Delta sub x minus 44, delta minus 22. Simplify, you will get 2. Similarly, y is delta y by delta minus 66 by minus 22, 3. Z is equal to delta z by delta minus 88 by minus 22, 4. So this is the answer. X is equal to 2, y is equal to 3, z is equal to 4. Okay, now we will go to fourth subdivision. 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 is equal to 0. 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 is equal to 0. 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 is equal to 0. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குல்லையே அது எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு போயிடணும். சில நேரம் அவங்களே ரைட் சைடில் கொடுத்துருவாங்க கான்ஸ்டன்ட்ஸ், சில நேரம் கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும், அது ரைட் சைடில் கொண்டு போகணும் வித் ப்ராப்பர் மாடிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 3 by x மைனஸ் 4 by y மைனஸ் 2 by z. இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1. அதே மாதிரி 1 by x 2 by y 1 by z மைனஸ் 2 டேக் இட் டு தி அதர் சைட் பிகம்ஸ் ப்ளஸ் 2. మరి இது என்ன வரும்? 2 by x மைனஸ் 5 by y மைனஸ் 4 by z. இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் கொண்டு போங்க மைனஸ் 1. இதுதான் இப்போ 3 கிவன் ஈக்குவேஷன். ஓகே, இப்போது எப்படி சிம்பிளை பண்ணுறது? அதே மாதிரி டெல்டா வந்து 3 மைனஸ் 4 2 அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணும். டெல்டான்றது இந்த டிட்டர்மினன்ட். அப்போது 3 மைனஸ் 4 மைனஸ் 2 1 2 1 2 மைனஸ் 5 மைனஸ் 4 இந்த மைனஸ் அண்ட் இந்த மைனஸ் 4. இதுதான் டெல்டா. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 into, forget about this row and this column, minus 8 plus 5 minus of minus 4 plus 4 into this row, this column you leave, minus 4 minus 2. அப்புறம் minus 2 into this row, this column you leave, minus 5 minus 4. இது வந்து minus 6 into 4 minus 24. இது minus 9 into minus 2 plus 18. ஓகே, இது சிம்பிளை பண்ணிங்கன்னா you are getting minus 15. அதே மாதிரி டெல்டா சப் 1 by x. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை இவாலுவேட் பண்ணும். 1 into this row, this column you have to forget, minus 8 plus 5 minus of minus 4 வந்து plus 4. leave this row, this column, minus 8 plus 1. அதே மாதிரி minus 2 into minus 2 இங்கே இருக்குது, minus 2 into இந்த ரோவையும் இந்த காலமையும் you leave, minus 10 plus 2 போட்டால் என்ன வருது? minus 8 plus 5 minus 3 into 1 minus 3. இது வந்து minus 7 into 4 minus 28 minus 8 into minus 2 plus 16. சிம்பிளை பண்ணுங்க or you will get minus 15. அதே மாதிரி டெல்டா 1 by y செகண்ட் காலமை கான்ஸ்டன்ட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த 3 into இந்த ரோவையும் இந்த காலமையும் you just forget, minus 8 plus 1 minus 1 into this row, this column you will have to leave, minus 4 minus 2. அப்புறம் minus 2 into this row, this column you neglect, minus 1 minus 4. ஓகே, இப்போ சிம்பிளை பண்ணுங்க. minus 7 into 3 minus 21, minus 6 into minus 1 plus 6, minus 5 into minus 2 plus 10, 16 minus 25, 16 minus 21, 16 minus 21 minus 5. டெல்டா சப் 1 by z. அப்போ தேர்ட் காலமாக இந்த கான்ஸ்டன்ட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணும். இந்த ரெண்டு காலமும் அதே மாதிரி வரும். டெல்டாவில் என்ன காலம்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ரெண்டு காலமும். தேர்ட் காலம் மாத்திரம் இந்த கான்ஸ்டன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணும், கான்ஸ்டன்ட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணும். 3 into this row, this column you leave, minus 2 minus 10, minus 2 minus of minus 10, so plus 10, minus of minus 4 is plus 4. Forget about this row and this column, minus 1 minus 4. அப்புறம் plus 1 into, forget about this row and this column, minus 5 minus 4. ஓகேவா? இது வந்து plus 8 into 3
plus 24 and minus 2 plus 10 is 8 into 3 24 இது வந்து minus 5 into plus 4 minus 20 இது வந்து minus 9 into plus 1 minus 9 plus 24 minus 29 so minus 5. Now we have to apply Cramer's rule. 1 by x is delta sub 1 by x by delta minus 15 by minus 15 1. 1 by x is 1, that means x is 1. Similarly 1 by y is equal to delta 1 by y by delta 1 by y we already found to be minus 5, delta minus 15, so 1 by 3. 1 by y is 1 by 3, so y is 3. புரிஞ்சுதா? அடுத்தது 1 by z, delta sub 1 by z by delta, இது வந்து minus 5, delta 1 by z, delta வந்து minus 5, minus 15, so minus இருக்கு 5, 15, 1 by 3. 1 by z is 1 by 3, so z is 3. Okay, so what is the answer? X is 1, y is 3, z is 3. புரிஞ்சுதா? Thank you. We will meet in the next video.